இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய மைய கருத்து என்னவென்றால், இயேசு வாக்களிக்கப்பட்டவர். இயேசு நமக்காக வாக்களிக்கப்பட்டவர். இந்த வீழ்ந்து போன உலகில் உள்ள மனிதர்களுக்காக தந்தையாகிய இறைவனால் வாக்களிக்கப்பட்டவர். வாக்கு மனிதரானார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த ஒரு உண்மை ஞான சத்தியத்தை திருச்சபை உங்கள் மனதில் பதிய வைக்க விரும்புகின்றது. இந்த உலகத்திலே பல்வேறு மனிதர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள். தமிழிலே அழகாக சொல்வார்கள், 3 தலைமுறைக்கு மேல் வாழ்ந்தவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை என்பார்கள். உன்னை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களது தந்தையை பற்றி தெரியும், உங்களது தாயினுடைய தந்தை, தாத்தா, பாட்டி, ஆயா, அவரை பற்றி தெரியும். அதுக்கு மேலே கேட்டால் யோசிப்பீங்க. இதுதான் இந்த உலக வழக்கு. இன்னும் பல பேர் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக நமக்கு எல்லாம் தெரியும், இந்த உலகையே கட்டியாண்ட மகா அலெக்சாண்டர் என்ற ஒரு மாமன்னன் இருந்தான். பிறந்தான், வாழ்ந்தான், வென்றான், இறந்தான், சென்றான். நமது நாட்டிலே அக்பர் என்ற ஒரு பேரரசர் இருந்தார். பிறந்தார், வாழ்ந்தார், நிலங்களை எல்லாம் ஆட்சி செய்தார், இறந்தார். மகாத்மா காந்தி என்ற ஒரு மனிதர் வந்தார். பிறந்தார், வாழ்ந்தார், சாதித்தார், இறந்தார். கௌதம புத்தர் என்று ஒருவர் வந்தார். பிறந்தார், வாழ்ந்தார், மதத்தை போதித்தார், இறந்தார், சென்றார். ஆனால் இந்த உலக வரலாற்றிலே இயேசு என்னும் மனிதர், இறைமகன் மட்டும்தான் பிறந்தார், வாழ்ந்தார், இறந்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த ஒரு உண்மையை நாம் மீண்டும் புதுப்பிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் மட்டுமன்று, நமது தலைமுறைகளுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் இதை கற்பித்தாக வேண்டும். இயேசுவினுடைய மகிமை என்ன, இயேசுவினுடைய சிறப்பு தன்மைகள் என்ன என்பதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அவர் இறைவாக்கினர்களால் அறிவிக்கப்பட்டு கன்னியின் வயிற்றில் கருவாகி, பரிசுத்த ஆவியினால் கருவாகி, பெத்லகேமிலே மாடடை குடிலே பிறந்தார். அவர் நமக்காகத்தான் பிறந்தார், அவர் நமக்காகத்தான் வாழ்ந்தார் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஒரு அவருடைய பிரசன்னத்தை இந்த உலகம் முழுவதிலும் இருக்கின்ற எல்லா மக்களும் உணர வேண்டும் என்பதற்காக அவர் நற்கருணையிலே இருக்கின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பத்தின் வடிவாக நமது உள்ளத்திலே அவர் வாழ்கின்றார். நாம் வாழ்கின்ற பொழுது கிறிஸ்துவும் நம்மோடு வாழ்கின்றார். திருச்சபையினுடைய வரலாற்றிலே பல்வேறு புனிதர்களுக்கு இறைவன் தனது தரிசனத்தை அளித்திருக்கின்றார். ஒரே ஒரு விஷயத்தை, ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தூய அவிலா தெரேசாம்மாள் 16ஆம் நூற்றாண்டிலே ஸ்பெயின் நாட்டிலே வாழ்ந்த ஒரு துறவி. அவர் அடைப்பட்ட கார்மெல், நமது முத்தியால்பேட்டையில் இருக்கின்றது அல்லவா, அதை போல் அடைப்பட்ட கார்மெலிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். மிகவும் அழகாக இருப்பார், ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. எனவே அவரை எப்படியாவது அந்த கன்னியர் மடத்திலிருந்து விடுவித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு இளைஞர்கள் போட்டி போட்டார்களாம். அதே காலகட்டத்திலே நான் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஆண்டவருடைய மனவாட்டியாக வாழ்வேன் என்ற ஒரு உறுதியோடு ஜெப வாழ்விலே மிகுந்த ஈடுபாட்டோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் தூய அவிலா தெரேசாம்மாள். அப்பொழுது அந்த கன்னியர் மடத்தில் இருக்கின்ற அடைப்பட்ட கார்மேல் இருக்கின்ற கன்னியர்களை பார்ப்பதற்காக உறவினர்கள், நண்பர்கள், ஆண் பெண் எல்லோரும் வந்து பேசிக்கொண்டிருப்பார்களாம்.
அப்பொழுது அபிலா தெரசம்மா, இந்த தெரசம்மாளுடைய அழகில் மயங்கி, அதாவது நட்பு உறவு உண்டாக வேண்டுமென்று ஒரு குருவானவர் ஒருவர் அவரிடம் வந்து பேசி கொண்டிருந்தாராம். இவர் தெரசம்மாள் எழுதியிருக்கிறார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த ஒரு மூலையிலே யாரோ ஒருவர் இருப்பதாக அவருக்கு தெரிகிறது. யாரோ ஒருத்தர் நின்று இருக்கிறாரு அப்படின்னு. திடீரென்று அவருக்கு ஒரு உணர்வு, தெரசம்மாளுக்கு ஒரு உணர்வு, இங்கு இயேசுதான் இருக்கிறார் என்ற உணர்ந்த மறுகணமே அந்த குருவானவர் தனது பேச்சை நிறுத்திவிட்டு, அன்றிலிருந்து இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டு நான் ஆண்டவரோடு மட்டும்தான் பேசுவேன் என்று தனது பெயரை இயேசுவின் தெரசால் என்று மாற்றிக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவர் அவருடைய வாழ்க்கை இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும் வரலாற்று அறிஞர்கள் நினைவு கூறுகிறார்கள். இப்பொழுது நடக்கின்ற மாதிரியெல்லாம் தினமும் திருப்பலி நடைபெறாது. எப்பயாவது ஒரு முறை தான், ஆண்டிற்கு ஒரு முறை திருப்பலி நடைபெறும். எனவே அவ்வாறு திருப்பலி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது குருவானவர் காட்டுகின்ற அந்த பெரிய அப்பத்துண்டு அவருக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். அப்பொழுது புனித சிலுவை யோவான் அவர்கள் அந்த அப்பத்துண்டிலே இருக்கின்ற ஒரு சிறிய பாகத்தை எடுத்து இது கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லி அவரும் பெற்றுக்கொண்டாராம். இவருக்கு தெரசம்மாளுக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. ஆண்டவரை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்பினேனே, இப்படி அரைகுறையாக எனக்கு தந்து விட்டாரே என்று அவர் நினைத்து கொண்டிருந்த பொழுது, அன்று இரவே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு தோன்றி, இன்று முதல் நான் தெரசாவின் இயேசு என்று அழைக்கப்படுவேன் என்று சொன்னாராம். இயேசுவின் தெரசால் என்று இவர் சொல்ல, அவர் தெரசாலின் இயேசு என்று ஆண்டவர் தன்னை அன்பு செய்பவர்களை மென்மேலும் உயர்த்துவதற்கும் ஆசீர்வதிக்கவும் காத்திருக்கின்றார். அவர் நம் அருகில் இருக்கின்றார். நம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுவோமா? அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரும் பாத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் அனைவருடைய மனதிலும் நீரே தங்கி இவர்களுக்கு தேவையான உடல் சுகத்தையும் ஆன்மீக வளத்தையும் இந்த தவா காலத்தில் தேவையான ஞானத்தையும் அருள்வளத்தையும் பொருள்வளத்தையும் தந்தருளும்படியாக உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.